பல்வேறு பொதுநல சங்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிற அதே நேரத்தில் பேசலாம் வாங்க என்ற தலைப்பில் நம்முடைய தொகுதியில் நடைபெறக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வருக 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 என மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை பற்றி நீங்கள் எல்லாம் ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பெயரில் ஒரு அழைப்பும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பில் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். இந்த தொகுதியில உங்களுடைய அன்போடு ஆதரவோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு தொடர்ந்து இந்த தொகுதியில நான் என்னென்ன பணிகளை எல்லாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பல நேரங்களில் பல இடங்களுக்கு நான் நேரடியாக வருகை தந்து ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு அலுவலகத்தையும் உருவாக்கி அந்த அலுவலகத்திற்கு எப்படியும் ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது, சில நேரங்களில் 2 முறை 3 முறை கூட வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. ஆனால் எப்படியும் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த அலுவலகத்திற்கு நான் வருகை தரக்கூடிய அந்த வாய்ப்பை நான் தொடர்ந்து பெற்று வருகிறேன். அது மட்டுமல்லாமல் அந்த அலுவலகத்தை பொறுத்த வரையிலே நான் வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் செயல்படுகிறது என்ற நிலையில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில் தொடங்கி மாலை வரையில இரவு வரையில கூட அந்த அலுவலகம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த அலுவலகத்திற்கு நீங்களும் பல முறை நேரடியாக வருகை தந்து பல மனங்களை பல பிரச்சனைகளை உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் தெருக்களில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளை தான் நீங்கள் சுட்டிக்காட்டுகிற இடத்தில் அது சம்பந்தமாக அந்த துறைக்கு உரிய பரிந்துரை கடிதத்தை நான் உடனடியாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதையும் தாண்டி சில அதிகாரிகளோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை சுட்டிக்காட்டி உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அதிலும் நான் முழு உடனே செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொடர்பு கொள்வதற்குரிய உங்கள் எம்எல்ஏவோடு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் இன்னொரு வசதியை நாங்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறோம். 7810 7810 என்ற அந்த செல்பேசியில் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் சொன்னால் அதன் மூலமாக நீங்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த குறைபாடுகளையும் கேட்டு எந்தெந்த துறைக்கு அந்த செய்தி அனுப்ப வேண்டுமோ அந்தந்த துறையுடைய அதிகாரிகளுக்கு அதை எடுத்துச் சொல்லி அதையும் ஓரளவுக்கு நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். ஆக எல்லா துறைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் 100% செய்துவிட்டு வந்து நான் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி உங்களையும் ஏமாற்றி என்னையும் நான் ஏமாற்றிக் கூட தயாராகிறேன். முடிந்த வகையில் அந்த பணிகளை நான் நிறைவேற்றி வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக அதை தொடர்ந்து பேசலாம் வாங்க என்ற அந்த தலைப்பின் கீழ் நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில தெருக்களில் அடங்கி இருக்கக்கூடிய பாகத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்முடைய மக்களை அழைத்து அங்காக இருக்கக்கூடிய பொதுநல சங்கங்களுடைய நிர்வாகிகள் அழைத்து நேரடியாக அந்த குறைகளை கட்டலாம் என்ற நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். ஏற்கனவே முதல் நிகழ்ச்சி ஏற்கனவே ஒரு
ஒரு பல காலத்திற்கு முன்பு முடிந்திருக்கிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சி 2வது நிகழ்ச்சியாக உங்களை எல்லாம் அழைத்து நடைபெறக்கூடிய இந்த பேசலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முதல் நிகழ்ச்சியில் ஒரு 25 பேர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். ஒரே கருத்து தான் பல பகுதிகளிலும் அந்த கருத்து தான். ஒரு குடிநீர் பிரச்சனை என்று சொன்னால் அந்த குடிநீர் பிரச்சனை தான் பெரும்பாலும் இருக்க போகிறது. ஆக அந்த நிலையிலே அந்த குறைபாடுகள் எடுத்து சொன்னபோது அவைகளை நான் பிடித்து வைத்துக் கொண்டு நான் மட்டுமல்ல, என்னுடைய அலுவலகத்திலிருந்து என்னுடைய குழுவினர் அலுவலகத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய குழுவினர் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் அதை முறையாக பிடித்துக் கொண்டு உரிய நேரத்தில் உரிய வகையிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதை எல்லாம் நான் எடுத்து சொல்லி அந்த பணியை வேகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுபோல இந்த பேசலாம் என்ற நிகழ்ச்சியை குறைந்தது ஒரு 40-45 இடங்களில் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த தொகுதி முழுவதும் இந்த பணியை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், செலவழிக்க காத்திருக்கிறோம். ஆகவே நான் உங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள விரும்புவது, ஏற்கனவே இங்கே பேச விரும்பக்கூடியவர்கள் தன்னுடைய பெயர்களை இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் தான் பேச வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல. தொடர்ந்து யாராவது பேச விரும்பினால் உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்படுகிற நேரத்தை நீங்களும் பயன்படுத்திக் கொண்டு ஏதோ தனிப்பட்ட என்னுடைய பிரச்சனைக்கு, தனிப்பட்ட உங்கள் பிரச்சனைக்காக இல்லை, மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏற்கனவே உங்களிடத்துல கோரிக்கைகளை நீங்கள் எழுதி தரலாம் என்ற நிலையில அந்த பாரமும் உங்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் நீங்கள் குறித்து தரலாம். அதையும் தாண்டி பேச விரும்பினால் பேசலாம். ஆகவே அந்த நிலையில உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு விடையிலிருந்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் கேட்டு என்னுடைய முன்னுரையை, தொடக்க உரையை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ட்ரைனேஜ் பிளாக்கேஜ் அடிக்கடி அதிகமாக இருக்குது. அது ப்ரோஆக்டிவாக எதாவது பண்ண முடியுமான்ட்டு அந்த சஜஷன் ஒன்று கொடுக்கலான்னு தான். தட்ஸ் மை கொஸ்டின். குறித்து நீங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எப்பப்போ ஆகுதோ அப்போ சொல்லும்போது வந்து பண்ணுறாங்க. அப்போது அது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோட்டில் நடக்க முடியல. அது பசங்கள்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால தான் இல்லை, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அட்டன் பண்ணுறாங்களா அஃபிஷியல்ஸ்? அதான் ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி பண்ணாக்க நல்லாயிருக்கும். அதை பிளாக்கேஜ் இல்லாமல் பார்த்துருந்தாக்கா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக ஆகிடுது. அதனால் தட் வில் பி ரியலி கிரேட் இப்போ பண்ணாக்கா. பர்மனன்ட் சொல்யூஷன் கேட்குறீங்க? ஆமாம் சார். சரி, எங்கள் தெரு இப்போ தான் வந்து கான்கிரீட் ஆட் போட்டிருக்காங்க. அந்த ரோடு போட்டோம் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, நர்சரி ஸ்கூலு, ராஷிதீன் ஸ்கூல்னு. அந்த ரோடு போட்டதுக்கப்புறம் வண்டிங்க வந்து 2 வீலரு மற்ற வாகனம்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. அதுக்காக ஸ்கூல் ஜோன் ஒரு போர்டு வச்சுட்டு காலையில் 8லேருந்து 9 மணி வரைக்கும் வந்து நோ என்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸில் வச்சா நல்லா இருக்கும். அது மெயினான பிரச்சனை. 2வது வந்து அகரம் வந்து ரெட்டைரி சிக்னல் வரைக்கும் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அந்த ரோடு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ராம்நகர் 4வது தெருவுலேருந்து வரேன். 3 வருஷமாக எங்கள் தெருவில் வந்து தண்ணி கிடையாது. நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம். 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் போகிறோம். தனியாக குழந்தைங்களை வீட்டில் பூட்டிட்டு தண்ணிக்காக வெளியில் போகிறோம். அப்படி போயிட்டு வரும்போது குழந்தைங்களாம் வெளியில் வந்து அழுகுது. எங்களுக்கு அந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை கொஞ்சம் தீர்த்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம் ஐயா, என் பெயர் ஜெயந்தி. என் கணவர் 2 கால்களுமே ஊனமாக இருக்கிறது. அவருக்கு சக்கரை வாகனம் தருமாறி கேட்கப்படுது. அவர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு போனார். நிறைய அப்ளை பண்ணியிருந்தோம். போயிட்டு வேலை தரமாட்டே சொல்லிட்டாங்க. டிகிரி முடிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் டிசைனராக இருக்காங்க. அவர் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்.
நான் பேப்பர்மெண்ட் ரோடிலிருந்து வருகிறேன். கடந்த வாரம் 4ஆம் தேதி முதல் பேசலாம் வாங்க கூட்டத்தில் நான் எழுதிய பேப்பர்மெண்ட் ரோடில் கழிவுநீர் தேக்கம் உள்ளது, அதை தீர்க்குமாறு வேண்டிய 2 நாள் கழித்து முழு இரவு வேலை செய்து தீர்த்து வைத்தார்கள். அதற்காக நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறேன். வணக்கம். நான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கடந்த 1972ஆம் வருடம் பணியில் சேர்ந்து 38 ஆண்டு காலம் அந்த நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றிருக்கோம். இந்த நுகர்பொருள் வாணிப கழகம் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் தலைவர் டாக்டர் கலைஞருடைய ஆசையால் உருவாக்கப்பட்ட ஒரு கழகம். இந்த கழகத்தில் தலைமைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், எந்த விதமான இயற்கை சீர்பாடுகளுக்கும் தன்னலம் பாராம பொதுநல நோக்கத்தோடு எல்லா மக்களுக்கும் நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு 38 ஆண்டு காலம் பணி முடிந்து இன்னைக்கு நாங்கள் வெறும் பென்ஷன் வாங்குறோம். பென்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 200 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் தான் வாங்கிட்டு இருக்கோம். இது அகில இந்திய லெவலில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அதே மாதிரி பால்வளத்துறை ஆகிய இதில் சட்டேறக்குறைய ஒரு 10,000 தொழிலாளி கடந்த 72லிருந்து 2014 வரைக்கும் அவங்க பணி நிறைவு செஞ்சுருக்காங்க. நாங்கள் இதில் கோரிக்கையை அகில இந்திய அளவில் ஆல் இந்தியா பென்ஷன் சார்பாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொடுத்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தி நேற்றைய 7ஆம் தேதி கூட நீங்கள் பத்திரிகைகளையும் பார்த்துருக்கீங்க. வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். எங்களுடைய கோரிக்கையாக தான் இந்த கழகத்துக்காகவும் நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சர்வீஸ் பண்ண எங்களுக்கு நியாயமான ஓய்வூதியம் வாங்கணும். அதற்கு நீங்கள் ஒரு முன்முயற்சி எடுக்கணும். இது நாடாளுமன்றத்தில் இருப்பதனால், இந்த இபிஎஸ் 95 பென்ஷன் நாடாளுமன்றத்தில் இருப்பதனால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்து அங்கு பேசுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு அதற்குண்டான உங்களோடு எங்களுடைய நிர்வாகிகள் சந்திப்பிற்குண்டான ஒரு தேதியும் நீங்கள் வழங்கினால், உங்களுக்கு விருப்பப்பட்ட தேதி வழங்கினால் உங்களை சந்திக்க நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பாக தயாராக இருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பண்பை கேட்டுக்கொண்டு இந்த மனுவை உங்களிடம் தான் அனுப்பி கருதப்பட்டது. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. எனக்கு வலிப்பு நோய் இருக்குது. ஏதோ என் மேலே பாவம் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கினாரு. என் கணவருக்கு ஓட்டுநர் வேலை தெரியும். ஏதாவது வேலை எதுவும் பண்ணால் நல்லா இதுவாக இருக்கும். இந்த குறை தீர்ப்பு கூட்டம் போடுறது ரொம்ப நன்றி. எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த தண்ணி பிரச்சனை வருஷ கணக்கு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த 6 மாதமா எங்களுக்கு தண்ணியே வரல. போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அந்த 2வது குறுக்கு தெருவில் தண்ணி வரதில்லை. கிட்டத்தட்ட 12 வீடு இருக்கு. ஒரு 150 பேர் இருக்கும். 150 பேர் காலையில் ஆனவொன்னே அந்த பெண்கள்லாம் இந்த விநாயகர் கோயிலாண்ட போய் தான் தண்ணி அடிச்சுக்கின்னு இருக்காங்க. அது கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா அவசரப்படுறாங்க. கிணத்துலேயும் தண்ணி கிடையாது, போர்லேயும் தண்ணி வரல. ரொம்ப அவசியம். அதுக்கு எவ்வளோ சொல்லியும் சரி பண்ண மாட்டேன். அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்றா இருக்கு. நான் வெற்றி நகர் 7 மலை தெருவிலிருந்து வரேன் சார். 7 மலை தெருனாலே ரோடு மட்டும் தான் தெரியும். உள்ளுக்குள்ள ஒரு 15 குடும்பம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்குள்ள ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மழை தண்ணி நீங்கி கொசு ஒரு தொல்லை, பயங்கர தொல்லை. நான் எவ்வளோ பேர்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கேன். யாரும் அதுக்கு ஆக்ஷன் எடுத்ததே இல்லை. இது மட்டும் நான் எந்த மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணதில்லை. பேசலாம் வாங்க சொன்னாங்கன்னா சரி, நம்மளோட கோரிக்கையை நேராக கொண்டு போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்க முன்னாடி வந்திருக்கேன். தேங்க்யூ சார். அண்ணா வணக்கம் அண்ணா. நமக்கு தமிழ் பேச தெரியாது, நான் தெலுங்கு. கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த ரோடும் சரியில்லை, லைட்டும் எரியதில்லை. அது நைட்டில் எல்லாரும் தெருவுலயும் டாக்ஸி காரெல்லாம் வச்சிடுறாங்க. யாருன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஒரு டேங்க் வச்சாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருது. அதுக்கும் ஃபைட் பண்ணி அவங்க ஆஃபீஸுக்கு அப்புறமா தான் அது வந்துச்சு. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் பார்த்தா நமக்கு செஞ்சால் நல்லதாக. மெட்ரோ இந்த லாரி விட்டுறாங்க. அதில் ஃபுல்லாக புழுவாக இருக்குது. அதை பற்றி சொன்னால் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. கழிவு நீர் ஃபுல்லாக அப்படியே தேங்கி வெளியிலலாம் வருது. கார்பரேஷனில் போய் சொன்னால் அவங்க வர மாட்டாங்க. 7808க்கு ஃபோன் பண்ணால் அவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்களே தவிர கார்பரேஷன்
கண்டிஷனில் யாரும் வந்து பார்க்கறது கிடையாது. மூணாவதாக என்னென்னா குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்ணுறாங்க. வீட்டு முன்னாடி வந்து போலீஸில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. போலீஸும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. மழைநீர் சேகரிப்பு போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து ட்ரைனேஜ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. அதில் வந்து கற்பாங்குச்சி கொசு ரொம்ப தொல்லையாக இருக்காத குழந்தைங்களுக்கு உடம்பு அடிக்கடி ஸ்கூல் படிக்கிற பசங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, பெரியவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்னும் நீங்கள் எங்கள் தெரு சார்பாக நான் பேசுகிறேன். எங்களுக்காக இந்த உதவி செஞ்சு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். 4 வருஷமாக எங்கள் தெருவில் தண்ணி மெட்ரோ வரதில்லை. சிஎம் செல்லுக்கும் மெட்ரோ ஹெட் ஆஃபீஸுக்கும் பிட்டிஷன் போட்டேன். பிட்டிஷன் போட்டு யாரும் வந்து இது பண்ணது வரைக்கும் எதுவுமே வந்து பண்ணல. ரோடும் போட்டதில்லை இது வரைக்கும். 4 வருஷமாக தண்ணியே ரோட்டுக்கு வர்றதெல்லாம் அவர் குழாய் டேங்க் வைக்க சொன்னேன். டேங்க் வைக்கல, ரவுண்டு இது வச்சுட்டு டேங்கை வர டேங்க் இல்லைன்னு சொல்லி இன்னமும் வைக்கல. இன்னும் அந்த டேங்க் ரவுண்டு வச்சுட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா இது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இது 1/2 கிலோமீட்டரில் போய் தண்ணி எடுத்து வரும். என் பெயர் கஜபதி, குமாரசாமி தெருவிலேருந்து வந்திருக்கேன். நான் வீடு கட்டும்போது 2001 கட்டும்போதே நான் 2 மரம் வைத்தேன். ஒரு வேப்ப மரம், ஒரு புங்க மரம். அது இன்றைக்கி தெருவில் போகிறவங்க அத்தனை பேருக்கும் நிழலை கொடுக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் யாராவது மரம் வச்சு மக்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நிர்வாகமும் தேவையான முயற்சிகளை எடுக்கணும். பொதுவாக எங்கள் வெற்றி நகர் ஏரியாவில் மரம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மரம் வளர்ச்சுன்னா நாட்டுக்கும் நல்லது. அதனால் நமக்கு வந்து காடு வைக்க முடியாது. வீட்டுக்கு 2 மரம் வச்சாலும் சௌகரியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். வணக்கம். எஸ்ஆர்பி கோயில் தெரு, அந்த எஸ்ஆர்பி காலனியில் உள்ள 8வது குறுக்கு தெருவில் அந்த கடைசியில் ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்கிறது. அந்த ஏரி குட்டைன்னு சொல்லக்கூடிய குளம் ஒன்று இருக்கிறது. எனக்கு தெரிந்து 25 ஆண்டு காலமாக அப்படியே இருக்குது. அதை வந்து நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையின் மேலே அதுக்கு ஒரு ஃபென்ஸ் போட்டு அதை தூர்வாரி அதில் தண்ணி தேங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டால் இன்னும் எங்களுக்கெல்லாம், எங்களுடைய இந்த ஏரியா மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் போரில் தண்ணி கிடைக்கும். ஏன்னா குடிநீர் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த போர் பிரச்சனையாவது எங்களுக்கு தீரும். அதனால் இந்த ஒரு இதையும் மனசில் வச்சு அந்த ஏரியாவில் உள்ள அந்த குளத்தை மட்டும் பராமரிக்க என்னுடைய வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். எங்களுக்கு தண்ணி 2 வருஷமாக இதில் பம்பில் வரவே இல்லை, கார்பரேஷன் வாட்டர் வரவே இல்லை. அதனால தயவு செஞ்சு அதை வந்து எப்படியான இது போர்லேயும் தண்ணி இல்லாததுனால ரொம்பவே கஷ்டப்படுறோம் நாங்கள். அப்புறம் வந்து ட்ரைனேஜ் வந்து அடிக்கடி இதாக இருந்தது. இதாக இருந்தனால உடனே வந்து எடுக்கிறாங்க, இருந்தாலும் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. 3வது வந்து இது ட்ரைனேஜ் வந்து 90ல் போட்டதுனால உள்ளே இருக்கிற அந்த லைன் எல்லாம் கொஞ்சம் மாற்றுற மாதிரி கொஞ்சம் கேட்டுக்கிறோம் சார். 71 வயசு ஆகிடுச்சு. தண்ணியும் அடிக்க முடியல, லாரி வந்தாலும் தண்ணி பிடிக்க முடியல என்னால். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தண்ணி சப்ளை பண்ணால் உங்களுக்கு சம்பகம் தண்ணி வரும். அதனால் எங்களால் தண்ணி எடுக்க முடியும். 2வது எங்கள் தெருவில் ஒரு வாட்டர் டேங்க் தான் இருக்குது. அது போடுபானது இல்லை. இன்னொரு வாட்டர் டேங்கில் வச்சோன்னா அதையால் கொஞ்சம் ஒரு 1/2 தோண்டியாக பிடிக்க முடியும். என்னால் அது செய்து நல்லா இருக்கும். எல்லோரும் கூறினார்கள் குடிநீர் வருவதில்லை என்று. பல இடங்களில் வர்றதே இல்லை. வர ஒரு சில இடங்களில் மாலை 3 மணியோடு நின்றுடுது. வராத இடத்துல இருக்கிறவங்கலாம், நான் பிள்ளையார் கோயில் ராம்நகர் 2nd மெயின் ரோட் பிள்ளையார் கோயிலுக்கு நேர் எதிர் வீட்டில் இருக்கேன். அந்த கோயிலுக்காக வேண்டி போட்ட போர்டில் இந்த பம்பில் குழாய் தண்ணியில் எல்லாரும் வந்து எடுக்கிறாங்க. அது கூட முழுமையாக வர்றதில்லை. 3 மணியோடு நின்று போகிறது 1. 2வது நம்ம கொளத்தூரில் பேப்பர் மில்ஸ் ரோட்லேருந்து கொளத்தூர் போகிற வரையிலும் ரோடுங்க சரியில்லை, சாலை சரியில்லை, குண்டும் குழியுமா இருக்குது. 3வது வந்து இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் சொன்னாங்க எல்லாரும். ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இப்போ குப்பை வண்டிக்காரன் வராரு, வீட்டுக்கு தெருவு வந்து வாங்கி போயிடுறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. அதே போல் அந்த ட்ரைனேஜ் பிரச்சனையை எங்கெங்கே 3 சந்து 2 சந்து 4 சந்து கூடுற இடத்துல இருக்கிற பெரிய கூடுற இடம் பைப்புங்க ஒன்றா கூடுற இடத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணாமே அவங்களே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து க்ளீன் பண்ணிட்டா
கழிவுகள் அதிகமாக சேர அப்பப்போ போயிட்டே இருக்கும். அது என்னுடைய சின்ன சஜஷனாக வைக்கிறேங்க. அப்புறம் ரோடெல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டாங்க. சிமெண்ட் ரோடு போட்டு எல்லாம் டர்ன்னு கட் பண்ணி தூசு தும்மு மண் ஆக்கிட்டாங்க. ரோடு ஃபுல்லாக மண். கொஞ்சம் காத்தடிச்சா போகிறோம், வண்டி ஓட்டும் போதெல்லாம் கண்ணெல்லாம் மண் வருது. அந்த மண்ணுங்களெல்லாம் அகற்றுனா போகிறோம், ரோடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். நான் பால் வர்க்கீஸ் தெருவிலிருந்து வந்தேன். என்னுடைய வீட்டு அருகாமையில் எந்த விதமான தண்ணீர் வசதியும் இல்லாமல் இருக்கிறது. கார்ப்பரேஷன் தண்ணீர் சரிவர கிடைப்பதில்லை, போர் வாட்டரும் சரிவர இல்லை. ஆனால் பொதுமக்களுக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த டேங்க் எங்கோ வீதியில் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 100 குடிமக்கள் இருக்கிறார்கள் அங்கே. அந்த இடத்துல பொதுவாக எல்லோரும் எடுக்கக்கூடிய வசதிக்கு ஏற்றாற்போல் ஒரு தண்ணீர் தொட்டி வைத்தால் நலமுடன் இருக்கும். அது மட்டுமல்லாமல் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு கூட்டுறவு வங்கியில் வேலை செய்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். குறைந்த மாதம் ஓய்வூதியம் 880 ரூபாய் தான் இருந்தது. கடந்த மாதத்திலிருந்து 1042 ரூபாய் கொடுத்தார்கள். இது எத்தனையோ அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அந்த கூட்டுறவுத்துறையில் ஊழியம் செய்த என்னை போன்ற பல மக்கள் 1000 ரூபாய் கூட இல்லாத அளவுக்கு ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இதை குறித்து ஐயா அவர்கள் தகுந்த ஒரு நடவடிக்கை அந்த துறையினோடு எடுத்து எங்களை போன்று இருப்பவர்களுக்கு ஒரு குறைந்த ஓய்வூதியம் ஒரு 3000 ரூபாயாவது கொடுத்தால் நலமாக இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் கூட்டுறவு வங்கியில் வேலை செய்துவிட்டு அந்த அளவுக்கெல்லாம் உழைத்து இன்றைக்கு வாழ்க்கை நடத்துவதற்கே ரொம்பவும் கடினமாக உள்ளது. அதற்காகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வெற்றி நகர் தங்கவேல் தெருவில் இருக்கிறேன். ஆனால் வெற்றி நகரில் இருக்கிற எல்லாம் போட்டாச்சு சார். ஆனால் எங்கள் தெரு மட்டும் ஒன்றும் ரோடு போடவே இல்லை. தயவு செஞ்சு அது கொஞ்சம் ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் சார். குறிஞ்சி மலர் என்கிற டிவி சீரியலில் நடித்திருந்த காலத்திலிருந்து உங்களை எனக்கு பழக்கமானோம். நான் பிஎன்சி மில்லில் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். தோழமை கழகம் என்ற ஒரு அமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேறும் பெருமையும் உயர்த்தி அந்த மாதிரி வேறுபட்டிருந்தேன். இந்த அசாமுக்கானில் செங்கைடி என்ற ஒரு வட்ட பிரதிநிதி கூட அவங்க வீட்டில் நீங்கள் ஒரு தடவை நாங்கள் கூட்டோம் ஓடி வந்து எங்களுடைய குறைகளெல்லாம் அந்த காலத்திலேயே சாதாரண இருக்கிற காலத்தில் இளைஞரணி செயலாளர் இருக்கிற காலத்திலேயே நீங்கள் செய்திருக்கீங்க. ஆகவே இப்போது நான் இங்கே வெற்றிநகரில் ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கி அங்கே வந்திருக்கிறேன். வெற்றிநகர் குப்புசாமி தெருவில் இருக்கிறேன். எங்களுக்கு இப்போ எல்லோரும் சொன்னது போல் தண்ணி பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. மெட்ரோ மாட்டில் வர்றதே இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷமாக போர் தண்ணி போட்டால் 120 அடிக்கு போர் இறக்கி இருக்கிறோம். நான் சின்ன ஃப்ளாட்டில் இருக்கிறேன். இப்போ கூட நான் வரும்போது மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கலை. எங்களுடைய பக்கத்தில் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், சின்ன கம்பெனி வச்சுட்டு. அவருடைய முயற்சியாலே டேங்க் என்னமோ போட்டிருக்காங்க, தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த தண்ணி பிரச்சனைக்கு ஏதாவது வழி, எல்லோரும் சொல்கிறது இந்த மெட்ரோ வாட்டர் பிரச்சனை தான். அதுக்கு தங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்றால், காரணம் கார்ப்பரேஷனில் நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதே நேரத்தில் சட்டமன்றத்திலையும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் பொல்லாத பாடுபடுறீங்க, எங்களுக்கு தெரியும். எடுத்து சொல்லலான்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் காட்டி திசை திருப்பி உங்களை வெளிநடப்பு செய்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நாங்கள் பத்திரிகைகளையும் டிவியிலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையிலேயே பிரச்சனைகள் சொல்லலாம் என்று நீங்கள் எழுந்திருக்கிற போது பெரிய கலைஞரை பற்றி ஏதாவது தாறுமாறாக பேசி உங்களை கோபத்தை உண்ணு பண்ணி அங்கேருந்து வெளிநடப்பு செய்கின்ற அளவுக்கு அங்கே பண்ணிடுறாங்க. அதே போல தான் கார்ப்பரேஷன்லேயும் பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகள் பேசலாம் என்று எழுந்திருச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மெம்பர்கள் ஏதாவது எழுந்திருச்சு பேசலாம் என்று முயற்சி செய்யும்போது அவங்க ராஜதந்திரமாக ஏதாவது ஒரு பிரச்சனை கலைஞரை பற்றி எழுப்பிடுறாங்க. நமக்கு தாங்க முடியாது. ஆகவே என்ன பண்ணுறோம், நாம் பேச முடியாத நிலைக்கு வெளிநடப்பு செய்கிறோம். ஆகவே இப்படித்த நிலைமைகள் இருக்கிறதுங்க. அத்தனை பேரும் தண்ணி பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக சொல்லுகிறார்கள். தண்ணி இல்லை தான், ரெட் ஹில்ஸில் தண்ணி இல்லை, பூண்டியில் தண்ணி இல்லை, கிருஷ்ணாநதிக்கு தண்ணி இன்றைக்கி வரும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தண்ணி வந்தாலும் நமக்கு போதுமான தண்ணியாக இல்லை. காரணம் சிட்டி பெருநகர் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம மிகவும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக மாறி போயிட்டு இருக்குது. மழை இல்லாதனால இப்போ தண்ணி பிரச்சனை வரத்தான் செய்யும். இருந்தாலும் பல தடவை நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி
அது வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கிறது. தயவுசெய்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இந்த தண்ணி பிரச்சனைக்காவது ஒரு முடிவு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். குட் ஈவினிங் டு ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. சார், ஐ எம் ஸ்டேயிங் இன் ரங்கசாமி ஸ்ட்ரீட், வெற்றி நகர். என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 9 இயர்ஸாக வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் நான் வந்து இந்த பக்கத்தில் உள்ள, நான் ஆக்சுவலி நான் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறேன், பிரச்சனை நாட் இன் ஹியர். 6 months ஒன்ஸ் வரும்போது வந்து பார்க்குறது ஏதாவது ரோல் போட்டிருக்காங்க பார்த்தா இது வரைக்கும் 9 இயர்ஸ் ஆச்சு, இது வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது. ஆனால் இப்போ பக்கத்து ஸ்ட்ரீட்லாம் பார்க்கும்போது எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன ரீசன் தெரியல, அந்த ஸ்ட்ரீட் மட்டும் அப்படியே தான் இருக்குது. இன்னொரு ரீசன் என்னென்னா சார், செகண்ட் வந்து இப்போ ஒரு 4 days பேக் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஆக்சுவலி நான் என் வீட்டுக்கு பார்க்க முடியாது, ஒரு 2-3 ஹவுஸ் அங்கே தெரியும். அப்போ என்ன ஸ்பார்க் வந்துன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ ஐ ட்ரை டு கான்டாக்ட் திருவிகா நகர் இபி ஆஃபீஸ், பெரியார் நகர் அண்ட் குளத்தூர். இவங்கெல்லாம் ஆன்சர் கொடுத்தாங்க என்னென்னா, எங்களுக்கும் ஸ்ட்ரீட் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் வந்து கார்பரேஷனை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கார்பரேஷனுக்கு உள்ள ஃபோன் நம்பர் கொடுங்க கேட்டால் அவங்க சொன்னாங்க அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபைனலி டேக்கன் ஃப்ரம் டைரக்டரி. கார்பரேஷன் கால் பண்ணால் அதுக்கு நோ ரிப்ளை ஃப்ரம் ஓவர் தர். ஸோ டிசப்பாயின்மெண்ட் ஓவர். என்னென்னா ஃபைனலாக வந்து அந்த திருப்பி நான் வந்து பெரியார் நகர்லேயும் அந்த உங்களையும் கூப்பிட்டு சொன்னேன், ஃபைனலாக ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க சார், ஐ எம் சாரி அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் ஸோ யூ வில் டூ சம்திங் சார். அண்ட் இன்னொன்று என்னென்னா சார், இந்த க்ளீனிங் பண்ணுறவங்க வராங்க டெய்லி, ஒன்லி டேக்கன் ஆஃப் ஃப்ரம் த ஹவுஸ், வாங்கி போகிறாங்க. அண்ட் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒன்று அவங்க ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. அந்த அப்படியே அந்த என்னென்ன குப்பைகள்லாம் கிடக்கா அப்படி தான் கிடக்க நார்மலாக பார்க்கும்போது பார்த்தா. நான் சில நேரங்கள் சொல்லும்போது பார்த்தா சார் இப்போ டைம் இல்லை. ஸோ சம் ஆஃப் திங்ஸ் தே கிவிங் பேக் ஆன்சர், வி கேனாட் டூ எனிதிங் அட் ஆல். அந்த டைமில் அவங்க இந்த மாதிரி சில நேரங்கள்லாம் வந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது சார், ஒன்லி நீங்கள் வைக்கணும் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இது ஜஸ்ட் ஐ எம் கிவிங் யூ ரெக்வெஸ்ட் டு யூ, யூ வில் டூ சம்திங் சார். தேங்க்யூ சார். மக்களின் குறைகளை சுமையாக எண்ணாமல் சுகமான சுமையாக எண்ணி சுமக்கும் உங்களுக்கு எங்களை போன்ற தாய்மார்களின் முடிவில்லா நல்வாழ்த்துக்கள். எனக்கு வயது 64. நான் முதியோர் பென்ஷனுக்காக கடந்த 5 வருடமாக படாத பாடுபட்டேன், ஆனால் கிடைக்கவில்லை. போன வாரம் நான் பேசலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வந்தேன், மனுக்கள் கொடுத்தேன். தலைவருடைய பாச தளபதியின் அலுவலகத்திலிருந்து வந்தார்கள், வந்து என் மனுவை வீட்டிலே வந்து வாங்கி கொண்டு போனார்கள். அதை பற்றி விவரித்து ஸ்டாலின் சார் அவர்களிடம் சொல்வதாக சொன்னார்கள். அவர்களும் சொன்னார்கள், நேற்று பாச தளபதி எங்கள் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஃபோன் செய்து உங்கள் கோரிக்கை மனு நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். அந்த ஒரு பேச்சு நம்பிக்கை எனக்கு உடம்பை புல்லரிக்க வைத்து விட்டது. அதனால் இப்பொழுது நான் எதுவும் கேட்கவில்லை. அந்த நிகழ்ச்சி என்னை தூண்டியது. இன்று இந்த நிகழ்ச்சியை காண நன்றி, வணக்கம். 13வது வருடம் நவம்பர் மாதம் ஆக யாராருக்கு பட்டா இல்லையோ பட்டா கொடுப்பதாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் இது மனுக்களை பெற்றுக்கொண்டது. அது வந்து வீடுகளில் அங்கங்கே வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் இன்னும் பட்டா தரப்படவில்லை. நாங்கள் எங்கள் வீட்டில் பணம் கொடுத்து வாங்கிய சேல் டீடு வச்சிருந்த கடன் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறோம். அந்த வீடு இதுக்கு சேல் டீடு எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் பட்டா இன்னும் கொடுக்கப்படவில்லை. கவர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி இன்னும் பட்டா கொடுக்கவில்லை. அதை அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அதை விரைவாக பட்டா கொடுப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் ஒரு விழாவாக நடத்தி யாராருக்கு பட்டா இல்லையோ திருவிக நகர் பகுதியில் எல்லாருக்கும் பட்டா கொடுத்தார். அதே போல் இவர்கள் இங்கே அனௌன்ஸ் பண்ணி
மனுக்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் 2 வருடம் ஆகியும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலாக வெற்றி நகர் பகுதியில் மற்ற பகுதியிலும் சிமெண்ட் ரோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த ரோட்டில் இருந்த சென்டெக்ஸ் டேங்க்களை அப்புறப்படுத்தினார்கள். சில இடத்தில் அந்த டேங்குகள் பக்கத்து வீட்டிலோ பக்கத்தில் காலியாக இருக்கும் இடத்திலோ வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டேங்குகளை எடுத்த இடத்திலேயே பொருத்தி தண்ணீருக்கு ஏற்பாடு செய்தால் அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும், நலமாக இருக்கும். மற்றபடி மழைநீர் கால்வாயில் தூர்வாருகிறார்கள். தூர்வாரிவிட்டு அந்த சாக்கடை சகதிகளை அதன் பக்கத்திலே மேலே கொட்டிவிடுகிறார்கள். அது 2-3 நாட்கள் கழித்து அதை எடுத்தால் நன்றாக இருக்கும். காய்ந்தவுடன் அது அப்படியே இருக்கும். மறுபடியும் அதே சாக்கடையில் போய் தான் விழுகிறது. இது வெகு காலமாக அதே போன்று நடக்கிறது. பிறகு குமரநகர் பேருந்து நிலையத்திற்கு தாங்களால் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த தொகையை டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்தீர்கள். மவுண்ட் ரோடு அலுவலகத்தில் நான் சென்று பலமுறை கேட்டேன். அங்கு அந்த தொகையை செயலிடப்படாது, வேறு எதற்காக நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வோம் என்று அந்த அதிகாரிகள் கூறிவிட்டார்கள். பிறகு குப்பைகள் குமரநகர் பகுதியிலே ஒரு குப்பை தொட்டியை வைத்துவிட்டு அதில் நமது மக்களே சரியாக தொட்டியிலே குப்பையை போடாமல் கீழே போட்டு முழுவதுமாக அங்கே இருக்கிறது. அதை நான் சென்று பார்க்கும் பொழுது சில நேரத்திலே குப்பை வண்டி வரும்போது அகற்ற சொல்வேன். அது அவர்கள் குப்பை வண்டிக்காரர்கள் தினந்தோறும் அதை எடுப்பதில்லை. அதற்கும் தயவு செய்து கொஞ்சம் ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தம்பி தளபதி அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் மாணிக்கம். நான் தமிழாசிரியர் சம்பத் அவருடைய பெரிய மகன். தாங்கள் அவரிடம் மாணவராக பணிபுரிந்தீர்கள். எங்கள் நகரில் குடிநீர் பிரச்சனை 2 ஆண்டு காலமாக தண்ணீரை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் நகரில் பூங்கா ஒன்று அமைத்தீர். நீங்கள் தான் அதை திறந்து வைத்தீர்கள். அந்த பூங்காவில் மேல்நிலை தொட்டி அமைத்து குடிநீரை சேகரித்து எங்களுக்கு தந்தால் சிக்கனமாகவும் அதே நேரத்தில் எல்லாருக்கும் அந்த குடிநீர் கிடைக்க வழி செய்யும்படி உங்களுடைய நிதி உதவியிலிருந்து அதையும் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் மூச்சு தேர்வு வந்திருக்கேன் ஐயா. அங்கே வந்து மெட்ரோ வாட்டர் வந்து 2 நாளுக்கு ஒரு நாள் தான் வருது. இன்றைக்கி வர வேண்டிய தண்ணியில் இந்த மாதிரி கடல் இவ்வளோ இது இதனால் வந்து இங்கே ரொம்ப இதுவாக இருக்குது. அதுவும் காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்கெலாம் தண்ணி எடுத்துடுறாங்க. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா. தண்ணிக்கு நீங்கள் ஏதாவது வழி பண்ணாங்க. கொசுத்தோட ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வழி பண்ணாங்க. அதான் ரொம்ப நன்றி ஐயா. ஐயா தளபதி அவர்களுக்கு வணக்கம். ஏன்னா குப்புசாமி தெருவில் 1.5 வருஷமாக மெட்ரோ ஓட்டருக்கு ஃபாலோ பண்ணி ஜேஇ ஏஇன்ட்டு லெட்டர்லாம் கொடுத்து எவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் 1.5 வருஷமாக எங்களுக்கு தண்ணியே வரல. அதுக்கு வந்து எப்போ போனாலும் அதோ பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்றாங்க. அவ்வளோதான், பண்ணுறதே இல்லை. தண்ணி வர்றதுக்கு அந்த வரதராஜன் ஸ்ட்ரீட்டில் வருது, தங்கவேல் ஸ்ட்ரீட்டில் வருது. தங்கவேல் ஸ்ட்ரீட்லேருந்து குப்புசாமி ஸ்ட்ரீட்டுக்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்களே கண்டு இது வரைக்கும் பண்ணலை சார். 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு அதெல்லாம் ஆவணம் செய்யணும் சார். நான் லக்ஷ்மண் நகர் ஈஸ்ட் மெயின் ரோட்லேருந்து பேசுகிறேன் சார். எங்களுக்கு தண்ணி 2 வருடமாக வருவதே இல்லை மெட்ரோ வாட்டர். நாங்கள் பல முறை ஜேஇயை பார்த்துட்டோம், ஏஐயை பார்த்துட்டோம், டிவிஷனல் இன்ஜினியரை பார்த்துட்டோம், அனைவரையும் பார்த்துட்டோம், எம்டி வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம் சார். இது வரைக்கும் தண்ணி வர்ற பாடை காணோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணி இல்லாதனால. லக்ஷ்மண் நகர் மட்டும்தான் வரல. லக்ஷ்மண் நகர் அட்ஜசன் ஸ்ட்ரீட்லலாம் பக்கத்துலலாம் தண்ணி வந்துதான் இருக்குது. அதே மாதிரி சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர் போட்டால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் எங்கள் ஸ்கூல் டான் பாஸ்கோ இருக்குது. அது பக்கத்தில் வேகத்தடையே இல்லை சார், ஸ்பீட் பிரேக்கர். ஏன்னா நிறைய பிள்ளைங்க படிக்கிற இடம் டான் பாஸ்கோ பரவலூர் ஸ்கூலு. அங்கே ஒரு வேகத்தடையும் சிமெண்ட் ரோடில் வேகத்தடையும் மற்ற முக்கியமான பிரச்சனை தண்ணி பிரச்சனையாக இருக்குது சார். 2 வருடமாக அழிஞ்சு நிற்க தண்ணியே வரமாட்டேங்குது மெட்ரோ வாட்ரு. எவ்வளோ முறை போனாலும் அது பண்ணிடுறேன் பைப் லைன் மாற்றி தர்றேன் இது தரேன்னு சொல்கிறாங்களே ஒழிய இது வரைக்கும் அதுக்கு சொல்யூஷனே இல்லை சார். ப்ளீஸ் தயவுசெய்து எங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணித்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்கள். நன்றி சார், வணக்கம். நாங்கள் வந்து கார்பரேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு டேங்க்கில் வந்து தண்ணி கொண்டாந்து ஊற்றுனாங்க. இப்போ அந்த டேங்க்கும் வந்து கீழே விழுந்துருச்சு. கடந்த 1 மாதமாக வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த டேங்கை வந்து எடுத்து வைக்கல.
லாரியில் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஆனால் அந்த லாரி வந்து டிரைவர் வந்து நீங்கள் டேங்க் எடுத்து வச்சாதான் நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுவோம், இல்லாட்டி நாங்கள் தண்ணி ஊற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து 30-40 குடும்பத்துக்கு மேலே தண்ணி பிடிக்கிறாங்க. சுத்தமாக தண்ணியே எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. தண்ணின்றதே சுத்தமாக வரல பைப்பில். அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். என் மருமகள் என்னுடைய மகனுக்கு ஆர்பாலில் வேலை கொடுக்கிறேன் என்று 15 வருஷமாக வேலை கொடுக்கவில்லை. 15 வருஷமாக காத்திருந்து வேறு வேலையும் தேடாமல் படிக்காமல் இதே நினைத்து வேலை வரவில்லை. வராமல் போகவே இப்பொழுது ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிறான் வாடகைக்காக. இவள் வந்து என் மகள். இவள் வந்து புருஷன் எனக்கு அழகாக வருது, பேச வரல. இவன் புருஷன் விட்டுட்டு போய் 15 வருஷம் ஆச்சு. 23 வருஷமாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணின்னு வரான், கரெக்டாக பண்ணின்னு வரான். இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் கிடையாது. 2 குழந்தைங்க இருக்குது. வீட்டு வேலை செய்து குழந்தைங்களை காப்பாற்றி இன்றைக்கி பையனை +2 வரைக்கும் படிக்க வச்சுருக்கிறான். ஒரு தடவை நீங்கள் ஐயாளு தெருவில் நீங்கள் வர சொல்ல இவளுடைய மகன் ஒரு லெட்ரு கொண்டாந்து கிட்ட கொடுத்தான். அப்போ வந்து நாங்கள் சொன்னோம், அப்பா அது மாதிரிலாம் கொடுக்கூடாது, ஏதாவது சொல்ல போகிறான்னு சொன்னால், என் தாய் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல அம்மா, நான் எடுத்துன்னு போய் அந்த அங்கிள் கிட்ட நான் கொடுக்குற தைரியமான்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. என் பையன் ஆட்டோ ஓட்டுறான். அந்த வந்து ஒரு நாள் வந்து மீட்ரு போடல. நாங்கள் சொந்தக்காரங்க தான் அந்த மீட்டரில் போய் அந்த வண்டியில் போயிருந்தோம். மீட்ரு போடலன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து பிடிச்சாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் சொந்தக்காரங்க தாங்க, அதனால தான் மீட்ரு போடாத பேசிட்டே வந்துட்டோன்னு சொன்னோம். அதுக்கு அவங்க அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆட்டாவை குடின்னு போய் 15 நாள் வச்சுருந்தாங்க. அப்போ என் பிள்ளை மருமக குழந்தைங்கள்லாம் எப்படி சாப்பிடும்? அந்த ஒரு வேலை தானே அவனுக்கு தொழில், கூலிக்கு தானே வேலை செய்து சாப்பிட்றான். எப்படி படிக்க வைப்பான், எப்படி பணம் கட்டுவான்? 15 நாள் வச்சுருந்து அது இல்லாமல் ஃபைன் வேறு போட்டு பணம் கட்டி அந்த ஆட்டோவை மீட்டணும். நீங்கள் தான் பார்த்து எப்படியாவது 2 பிள்ளைங்களுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். முதல் கணவனால் கைப்பட்டால் படாத பாடுபடுற நான் ஒரு ஆர்ட் பேஷன். நான் இதனாலேயே ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இந்த 2 பகலை பார்த்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நீங்கள் முதல்ல நான் கலைஞர் அவர்களுக்கு அவர் கால் தொட்டு வணங்குறதா இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டால் தமிழ் வழி கல்வின்னு ஒன்று வந்ததுனால தான் என் பிள்ளைக்கு அரசு கல்வியில் வேலை கிடச்சிருக்கு. அது யாரால் கிடச்சிதுன்னா கலைஞரால் தான் கிடச்சிது. அதே மாதிரி இப்போது முக்கியமாக இங்கே பேச வந்தது பிள்ளைங்களுக்காக தான். பஸ்ஸில் போகும்போது ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போகிறாங்க நிறைய. இந்த கொளத்தூர் ரெட்டியார்லேருந்து நம்ம சர்ச்சு வரலும், பெரம்பூர் சர்ச்சு வரலும் பிள்ளைங்க ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தொத்திக்கிட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்த கையில் பிடிச்சின்னு போகிறாங்க. தவறி விழுந்தால் நிறைய சேதாரத்துக்கு வழி இருக்குது. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். எல்லாரும் மாதிரியும் நானும் தண்ணி தான் குறை அப்படின்னு சொல்ல போனால், நான் ராம்நகர் 2வது குறுக்குத்தெருவில் இருக்கேன். அங்கே தண்ணியே அந்த தெருவுக்கு மட்டும் வர்றதில்லை, இல்லை எந்த தெருவுக்குமே தண்ணி வர்றதில்லை. சில இடங்களில் ஒன்றோட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அது ஆவணம் செய்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் ஜெயராமன் தெருவில் இருக்கின்றோம். எங்கள் வீட்டில் 1 வருடமாக தண்ணீர் வருவதே, தெரு முழுவதுமே தண்ணீர் வருவதில்லை. எங்கள் வீட்டில் தண்ணீர் பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதை சரி செய்ய வேண்டும். மோட்ரு தண்ணியும் சரியாக இருக்கிறது கிடையாது. அதனால் வந்து குடி தண்ணீர் சீக்கிரம் வரும்படியாக அருள் செய்யணும். வணக்கம். இதுதான் கடந்த ஓராண்டாக மெட்ரோ வாட்டர் வர்றதில்லை. லாரியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, 4 குடம் கொடுக்குறாங்க, போதலை. 2வது அந்த தெருவில் வந்து ட்ரைனேஜ் வந்து 4 நாளைக்கு ஒரு வாட்டி அடைச்சிக்குது. ஒவ்வொரு வாட்டி வந்து எடுக்கிறாங்க, திரும்ப திரும்ப அடைக்க. அதை பர்மனெண்ட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். திருவேக்க நகரில் ராத்திரி 9 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. அதை வந்து இதற்கு முன்னாலே நாங்கள் எழுதி போட்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம், 2 சைடு டெப்போலேருந்து, அடையார் டெப்போலேருந்தும் இண்டி டெப்போலேருந்தும் வண்டி ஆப்ரேட் பண்ணால் எங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு வண்டி கிடைக்கும். அதை கொஞ்சம் ஆவணம் செய்யணும். 2வது வந்து அந்த சத்திரத்தை வந்து
ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு பண்ணணும். அது வந்து இப்போ வந்து கூடார மணறி இருக்குது. கஞ்சா அடிக்கிறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கு தான் அந்த சத்திரம் யூஸ் ஆகிறத தவிர்த்து வேறு ஒன்றுத்துக்குமே இல்லை. நான் இங்கே 1969 இருக்கிறேன். இங்கே பஸ்ஸு வரத்துக்கு 37Bலேருந்து 46லேருந்து 170Cலேருந்து எல்லாத்துக்கும் எழுதி போட்டிருக்கிறேன். பட் இது வரைக்கும் பஸ்ஸு தான் வந்ததை தவிர்த்து 2 சைட்லேருந்து டெப்போ ஆப்ரேஷன் பண்ணலை. உங்களோட திமுக ஆட்சியில் தான் இரு சைட் டெப்போ ஆப்ரேஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்க. அதுக்கு நான் போட்டிருந்தேன். ஐயா கலைஞர் அவர்கள் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு லெட்டரும் கொடுத்துருந்தாங்க ஆவணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஆட்சி மாறியும் இதுக்கப்புறமா எழுதியும் ஒன்றும் இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் அதுக்கு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போது பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. இந்த டைம் வந்து நமக்கு ரொம்ப பொன்னான நேரம். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு ரொம்ப அருகாமையில் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட குறைகளை கேட்குறாருன்னா அதை நாமளும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் இங்கே வந்து கேட்டதில் தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, திருப்பி 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 அதையே சொல்லிட்டு நம்ம நேரத்தை விரயமாக்காம, ஏன்னா அவரோட நேரம் வந்து பொன்னான நேரம், அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு தனிப்பட்ட கருத்து யார் யாருக்காவது இருந்ததுன்னா தயவுசெய்து அதை சொல்லுங்க. இப்போ நான் என்னுடைய இதை சொல்லலான் இருக்கிறேன். அதாவது இந்த தொகுதியில் இது மட்டும் இல்லை, இனிமே வரப்போற இந்த தமிழகத்துக்கு பொருத்தமான நம்ம குறைகளை சொல்லி அதை தீர்த்துக்கணும்னா ஒரே ஒருத்தர் தான். இப்போ மட்டும் இல்லை, இனிமே இப்பவும் இதை நாம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, எல்டர்ஸ் இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரே ஒரு தடவை ஃப்ரீ செக்அப் இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் யார்கிட்டையும் போக முடியாமல் இப்போல்லாம் டாக்டர்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இருக்குது. அதாவது ஏழை மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ஒரு அந்தந்த தொகுதியில் ஒரு ஆட்டோ ஃப்ரீயாக, தட் இஸ் ஆல்சோ ஃபார் சீனியர் சிட்டிசன். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ஏழை மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கீங்க 78-108 78-108. இது இல்லாமல் தனியாக உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியாவில், அதாவது இம்மிடியட்டாக ஒரு லேடி வந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்கன்னா உடனே போய் அவங்களோட குறைகளை கேட்கறதுக்கு இன்னொரு லேடியையே நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். அந்த ஹெல்ப்லைன் ஒன்று கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் ஒரு கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு வந்து இந்த குறைகள் வந்து தீர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேசலாம் வாங்க அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி இந்த பேச்சோட இங்கே நிற்கிறாம வெப்சைட்ல பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து யார் யார் குறைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டிருக்குதோ அதை அங்கே போட்டோம்னா அடுத்த குறைகளை சொல்ல வரவங்களுக்கும் ஒரு உற்சாகமும் ஊக்கமாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு தனிப்பட்ட வெப்சைட் அது ஒன்று வேணும் எங்களுக்கு. இது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு மாசமும் ரேஷன் கடைக்கு போகும்போது அந்த கார்டை கையில பிடிக்கவே முடியல. அது ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 2 பேப்பர் ஒட்டிடுறாங்க, அதுல திருப்பி 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 சீல போட்டுடுறாங்க, அந்த புக்கையே யூஸ் பண்ண சொல்றாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து ஒரு புது புக்கு எல்லாருக்கும் ஏற்பாடு செய்யறதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நாங்கெல்லாம் உற்சாகமா இருக்கிறதுக்கு வருஷம் ஒரே ஒரு தடவை இந்த தொகுதியில் ஃபேர் ஒன்று பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது கடைகள் எல்லாம் கொஞ்சம் அந்த சில தினங்களுக்கு 3 நாட்களுக்கு மட்டும் பர்சன்டேஜ் குறைச்சி எல்லாரும் வந்து அந்த கடைகளை தேடி போகிற மாதிரி, அந்த விற்பனையும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு சில மியூசிஷியன்ஸ்லாம் வர வச்சு மக்கள் வந்து உற்சாகமாக இருக்கிறதுக்கு வருஷம் ஒரு தடவை நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி மிக அருகாமையில் உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மக்கள் சார்பிலையும் என்னுடைய தனிப்பட்ட சார்பிலையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது கீழே வண்டி போனால் மேலே வண்டி போனால் கீழே நாங்கள் நிற்க முடியல, அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் வந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கு ஏறக்குறைய ஒரு 50 பேர் தங்களுடைய கருத்துக்களை, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சில குறைகளை, அதே நேரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற நிலையில் அருமையான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறீர்கள். ஆக அதற்கு நான் முதலில் உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 50 பேர் இங்கே உரையாற்றி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் 99% குடிநீர் பிரச்சனையை பற்றித்தான் அதிகமாக நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள். இந்த குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும்
நம்முடைய குளத்தூர் தொகுதியில் மட்டுமல்ல, ஏன் சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே குடிநீர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அதில் போர்க்கால நடவடிக்கையை நிச்சயமாக எடுத்தாக வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது குடிநீர் பிரச்சனை வருகிற போதெல்லாம் எப்படிப்பட்ட போர்க்கால நடவடிக்கைகளில் ஈடுபட்டது என்பது நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பருவமழை தவறிவிட்டால், வெயில் காலம் வந்துவிட்டால் குடிநீர் பிரச்சனை வருவது இயற்கை தான். நான் எதுவும் அரசியலுக்காக பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. எனவே அந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடி முன்கூட்டியே அரசாங்கம் என்ன செய்யணும்னா, அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை எல்லாம் அழைச்சி உட்கார வச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுக்கணும் அதை பற்றி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த பணியை செய்யணும். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஏன்னா இப்போ எல்லாம் அவங்க அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேலையில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை பற்றி தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில் இல்லை. நான் அந்த பிரச்சனைலாம் பேசி அதிகம் பேசுறதுக்கு போகல. ஏன்னா இது அரசியல் நிகழ்ச்சியாக அதை நடத்த விரும்பலை. அரசியல் நிகழ்ச்சியாக அதை பயன்படுத்திக்க நான் தயாராக இல்லை. ஏன்னா குடிநீர் பிரச்சனை என்பது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. எனவே அந்த பிரச்சனையை நாம் தான் தீர்த்து வைக்கணும். இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்னு சொன்னேன்னா ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இல்லை, எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய நிலையில ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவன் நான். ஆக என்னால் என்ன செய்ய முடியும்னா அதிகாரிகள் அடித்து உத்தரவு போட முடியாது. அங்கங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலர்கள் குடிநீர் வடிகால் வரைத்துடைய அறிவுலாம் கூப்பிட்டு ஆர்டர் போட முடியாது. என்னால் கேட்க தான் முடியும். நீங்கள் எப்படி இங்கே வந்து குறைகளை சொன்னீங்களோ, பிரச்சனைகளை சுட்டி காட்டினீங்களோ, இதெல்லாம் நான் போய் கடிதம் மூலமாக அனுப்பணும். டெலிஃபோன் போட்டு அவங்க இடத்துல இதை பற்றி கொஞ்சம் 1 முறைக்கு 2 முறை 3 முறைக்கு 4 முறை பேசலாம். அடுத்த கட்டமாக ஒரு பெரிய போராட்டத்தை கூட நடத்தலாம். அண்மையில் கூட இது குளத்தூர் நம்ம நடத்தணும். உங்களுக்கே தெரியும், மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 7000 பேர் 8000 பேர் பொதுமக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, இது வரைக்கும் சென்னையில் இப்படி ஒரு போராட்டம் நடந்ததாக இருக்காது. அப்படிப்பட்ட போராட்டத்தை ஒரு தொகுதி பிரச்சனைக்காக நாம் வச்சோம். அதில் குடிநீர் பிரச்சனையை மையமாக சொன்னோம். அதே மாதிரி ஓய்வூதியத்தை பற்றி சொன்னீங்க. இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 400 பேருக்கு 500 பேருக்கு நான் ஓய்வூதியத்திற்காக பரிந்துரை பண்ணி கடிதம் கொடுத்துருக்குறேன். காரணம் அந்த அளவுக்கு என்னிடத்துல மனுக்கள் வந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் ஒன்று கூட இந்த அரசு நிறைவேற்ற வரல. எனவே அதையும் சுட்டி காட்டி அந்த போராட்டத்தை நடத்தணும். அது மட்டும் இல்லை, எம்எல்ஏ நிதி உங்களுக்கு தெரியும். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்னா இது மாதிரி எம்எல்ஏக்குன்னு தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக முதல்ல திமுக ஆட்சியில் தான் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தான் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அது இன்னைக்கு தொடர்ந்து நடக்குது. நல்ல வேளை அந்த திட்டத்தை இந்த ஆட்சி நிறுத்தில்லை, நடத்துது. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் அந்த திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக நான் அதை கூட வலியுறுத்தி சொன்ன 6 கோடி ரூபாய் இது வரைக்கும் நடந்த இந்த 3 வருஷத்தில் இந்த சட்டமன்ற தொகுதியில் மேம்பாட்டு நிதியை நாம் பயன்படுத்தலாம். 6 கோடி ரூபாய் திருவண்ண மண்டபத்துக்காக எழுதி கொடுத்துருக்கிறேன். பேருந்து நிலையம் கட்டுவதற்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். சாலை வசதிகளுக்காக எழுதி கொடுத்துருக்கிறேன். பள்ளி கட்டடங்களை சீர்படுத்துவதற்காக எழுதி கொடுத்துருக்கிறேன். இப்படி பல பணிகளுக்கு பொதுமக்களுடைய கோரிக்கையை அடிப்படையாக வச்சு அந்த பிரச்சனைலாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த 6 கோடி ரூபாயில் இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் 5 கோடி ரூபாய் அப்படியே கிடக்குது. ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி இருக்குது. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற கோரிக்கைலாம் உடனே கூட என்னால் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு இதெல்லாம் காரணம். அதையும் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். நான் இதே சென்னை மாநகரத்தில் 2 முறை மேயராக இருந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 முறை. ஆக அந்த 2 முறை மேயராக இருந்தப்போ, அதில் முதல் முறை மேயராக இருந்தப்போ திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சு. கலைஞருடைய தலைமையில் திமுக ஆட்சி இருந்தப்போ 96ஆம் ஆண்டு நான் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போ அந்த 5 வருஷம் மேயராக இருந்தப்போ போக்குவரத்து நெரிசல்லாம் குறைக்க வேண்டும் என்பதற்காக மேம்பாலங்களை எல்லாம் கட்டணும். குறைக்க
குறைக்க வேண்டும் என்பதற்காக தான். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஆக்கிட முடியாது, ஓரளவுக்கு குறைக்கலாம். இங்கே கூட சொன்னாங்க, பெரம்பூர் மேம்பாலம் கட்டி இன்னும் டிராஃபிக் இருக்குங்க. கட்டியே இப்படி இருக்குன்னா கட்டாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஆக அந்த மேம்பாலங்களை கட்டணும். அதில் 9 மேம்பாலங்கள் கட்டி பெரம்பூரில் இருக்க மேம்பாலம் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து அதையும் கட்டி முடித்தோம். அது வேறு. ஆக எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து சில பேர் இங்கே பேசுகிறப்ப கூட சொன்னீங்க, குடிநீர் பிரச்சனை பற்றி பேசுகிறப்போ கார்பரேஷன் வாட்டர்னு சொன்னீங்க. ஒரு காலத்தில் குடிநீர் வந்து கார்பரேஷன் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனால் இப்போ கார்பரேஷன் கண்ட்ரோலில் குடிநீர் கிடையாது. அதுக்குன்னு தனி வாரியம், குடிநீர் வடிகால் வாரியம், மெட்ரோன்னு சொல்கிறோம்ல, அதான் குடிநீர் வடிகால் வாரியம். அதுவும் கலைஞர் தான் உருவாக்கினார். குடிநீருக்கு ஒரு வாரியத்தை உருவாக்கியதும் திமுக ஆட்சி தான், கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தப்போ. ஆக அந்த வாரியம் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, நான் மேயராக இருந்தப்போ, கார்பரேஷனில் மேயராக இருக்கிறப்போ நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கே போனாலும் கார்பரேஷன் வாட்டர் வரல, கார்பரேஷன் வாட்டர் வரலாம் சொல்லுவாங்க. நான் மேயராக இருந்தப்போ பல பகுதிகளுக்கு போனப்போ இந்த குறைகள் தான் அப்போ இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்னா, தலைவரிடத்தில், கலைஞரிடத்தில், முதலமைச்சரிடத்தில் போய் சொல்லி ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி, ஒரு கூட்டுக்குழு ஏற்படுத்தணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மாநகராட்சி கூட்டத்தை கூட்டுறப்போ சென்னைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா துறையினுடைய அதிகாரிகளும் வரணும், அந்த கூட்டத்துக்கு வரணும். இபி, எலக்ட்ரிசிட்டி போர்டு, பிடபிள்யூடி, ஹைவேஸு, டிரான்ஸ்போர்ட்டு, அதே மாதிரி மெட்ரோ, ஸ்லம் போர்டு, ஹவுசிங் போர்டு, எந்த துறைகள் இருக்கோ அந்த துறையோட அதிகாரிகள்லாம் மாநகராட்சி கூட்டத்தில் வந்து உட்காரணும். ஏன்னா கவுன்சிலர் பேசும்போது அதை கேட்கணும் அவங்க. அப்போ தான் அதுக்கு சால்வ் ஆகும், பிரச்சனையை முடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொன்றையும் அமைப்பை ஏற்படுத்தியிருந்தோம். கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு கூட்டுக்குழு அமைச்சு வச்சுருந்தோம். வார்டு குழு இருக்கு பார்க்குறோம். ஆக ஒவ்வொரு வார்டில் குழுவில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்லாம் வந்து சில தீர்மானங்களை போடுவாங்க. இப்போ 1வது ஜோனு, 2வது ஜோனு, 3வது ஜோனு, 4வது மண்டலம், 5வது மண்டலம், 10 மண்டலம் இருக்குன்னா சென்னையில் ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்லாம் ஒன்று சேர்ந்து, அதிகாரிகளாம் ஒன்று சேர்ந்து, கார்பரேஷன் இருக்க அதிகாரிகளாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டத்தில் அந்தந்த 10 வட்டத்தில் என்ன பிரச்சனை அதை பற்றி பேசணும். அதுக்கு பிறகு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானம் தான் கவுன்சிலில், கார்பரேஷன் கவுன்சிலில், மாநகராட்சி கூட்டத்தில் வச்சு பாஸ் பண்ணுவாங்க, நிதி ஒதுக்குவாங்க. அதுதான் முறை. ஆக அந்த கூட்டங்களை கூட நடத்துகிறப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, எல்லா துறையினுடைய அதிகாரிகளும் அந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொன்னோம். அது மாதிரி அந்த அதிகாரிகள்லாம் கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி வச்சு, ஆக கார்பரேஷன் குடிநீருக்கு சம்மந்தம் இல்லை, மெட்ரோவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் தப்பிக்கல. ஏன்னா ஓட்டு நம்மளை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். ஏன்னா நம்ம இடத்துலலாம் கேட்பாங்க. ஆக அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் இருக்கணும்னு சொல்லி எல்லா துறையோடும் நாங்கள் கூட்டு வச்சு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்கள் அப்பப்போ அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்ணணும். ஆனால் இப்போ அது மாதிரி கமிட்டி இருக்கான்னு கேட்டுக்கினா இல்லை. அந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயாவது கூட்டுறாங்களா? அதுவும் கிடையாது. இங்களே ஒரு சிலர் பேசுகிறப்ப சொன்னாங்க, சட்டமன்றத்தில் தான் உங்களை பேச விடுறதில்லை. அதே மாதிரி மாநகராட்சி மன்ற கூட்டத்திலையும் அது ஜவர் இருக்காருங்க. என்னைக்காவது போய் ஏதாவது தப்பி தவறி பேச முடியுமானா பேச முடியல. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த தலைவரை பற்றி புகழ்ந்து பேசினா தான் பேச விடுறாங்க. மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. அப்படி ஒரு சபை இன்னைக்கு சட்டமன்றமாலாம் அப்படி தான் இருக்குது, மாநகராட்சி மன்ற கூட்டம் அப்படி தான் இருக்குது. ஆக இதனால தான் இந்த சிக்கல்கள் இது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் திமுக ஆட்சி இருந்தப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுச்சு, பிரச்சனைலாம் ஓரளவுக்கு தீர்த்து வச்சோம். நான் 1000 விளக்கு தொகுதியில் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் தான். ஆக அப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ இதே குடிநீர் பிரச்சனைக்கு அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறப்போ, அப்போ நான் வந்து குடிநீர் பிரச்சனை வருதுன்னா, வெயில் காலம் வருதுன்னா, மழை குறித்த காலத்தில் மழை பெய்யலைன்னா நிச்சயமாக குடிநீர் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆக அப்படி வருகிற போது முன்கூட்டியே அந்த நடவடிக்கையில் ஈடுபடணும். என்ன முன்கூட்டி நடவடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, உடனே குடிநீர் தொட்டிகளை ஆங்காங்கே அமைக்கணும், லாரியில் கொண்டு வந்து தண்ணீரை சப்ளை பண்ணணும். இதெல்லாம் முன்கூட்டியே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஆக அந்த நடவடிக்கைகளில் நாங்கள் இப்போ ஈடுபடுவோம். அப்போ ஈடுபடுறப்போ ஒரு 10 தெருவுக்கு சேர்த்து ஒரு சென்டரான ஒரு தெருவில் கொண்டு போய் டேங்க் வைப்போம். டேங்க் வச்சு தண்ணியை கொடுத்துருவோம். காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை தண்ணி ஊற்றுவோம்.
அப்புறம் வச்சு ஒரு வாரத்தில் மறுபடியும் கோரிக்கை வைப்பாங்க. என்ன கோரிக்கைன்னா, காலையிலையும் ஒரு வேளை மாலையிலும் ஒரு வேலை ஊற்றுறீங்க, நைட்டில் ஒரு வேலை வந்து ஊற்றுனீங்கன்னா எங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு நைட்டில் வந்து பிடிச்சிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அது நியாயமாக கேட்க வேண்டிய கோரிக்கை அது. ஏன்னா காலையிலேருந்து ஆஃபீஸ் போயிடுறாங்க, மாலையில் வீட்டு வேலை இருக்கும், இரவில் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் அவங்களுக்கு, அப்போ வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு சிலர் கேட்பாங்க. அப்புறம் நைட்லேயும் ஒரு வேலை கொண்டு ஊற்றுவோம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு கோரிக்கை வைப்பாங்க. என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, 10 தெருவுக்கு சென்ட்ரல் ஒன்று வச்சுருக்கீங்க, எங்கள் தெருவில் வச்சுருக்கீங்க, அந்த தெருவில் இருக்கவங்க ஈஸியாக வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நாங்கள் ஒரு 4 தெரு தாண்டி வர வேண்டியிருக்கு, இந்த பக்கம் 4 தெரு தாண்டி வர வேண்டியிருக்கு, தெருவுக்கு ஒரு டேங்க் வைங்கன்னு கேட்பாங்க. அது நியாயமான கோரிக்கை தான். சரி, தெருவுக்கு ஒரு டேங்க் எப்படியா வைப்போம்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தில் போராடி அதையும் வைப்போம், தெருவுக்கு வச்சுக்குவோம். ஒரு வாரம் கழிச்சு இன்னும் ஒரு கோரிக்கை வரும். நீங்கள் தெரு வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் அந்த தெரு மூலையில் இருக்க எங்கள் வீடு, நாங்கள் அங்கேருந்து நடந்து வர முடியல, அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க, மூலையிலே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அதையும் நிறைவேற்றி பண்ணுவோம். ஆக இவ்வளவும் பிரச்சனை பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் பற்றி இன்னொரு கோரிக்கை வரும். ஹவுசிங் போர்டில் இந்த ஸ்லம் போர்டு குடியிருப்பாங்க, 10 மாடி 11 மாடி இருக்கும். கீழ் வீட்டில் இருக்கவங்க சுலபமாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நான் 4 மாடி 5 மாடி மேலேருந்து இறங்கி வர வேண்டியிருக்கு, ஒரு பைப் லைனை கொடுத்து மேலே கொண்டு கொடுத்தா இன்னும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை வேடிக்கைக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க வேதனை, அவங்க படுற கஷ்டம், படி இறங்கி வந்து பிடிச்சிட்டு போகணும்ல தண்ணியை. ஆக அந்த வேதனைகளை சொல்கிறாங்க. ஆக அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சென்னையில் நான் ஆயிரவிளக்கு தொகுதியில் புஷ்பாநகர் என்கிற அந்த பகுதி இன்னும் நினைவு இருக்கு எனக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்துக்கெல்லாம் பைப் லைனே போட்டு தண்ணியை டேங்கில் ஏற்றி அதில் ஏற்றி அனுப்புவோம். இப்படிலாம் பண்ணி கொடுத்தோம். காரணம் நம்ம ஆட்சியில் இருந்தோம். அதனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பணிகளை நம்ம செய்ய வாய்ப்பு எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு இருக்கான்னா இல்லை, போராட வேண்டியிருக்கு. ஆக போராடினாலும் அது கிடைக்குமாங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதை எதை பற்றியும் கவலைப்பட முடியாத நிலையில் ஒரு ஆட்சி இருக்குது. ஆக இதையெல்லாம் நீங்கள் மனசில் பதிவு வச்சுப்பீங்க, நல்ல நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் போராடுகிறோம், வாதாடுகிறோம். இன்னும் சிலர் இங்கே பேசுகிறப்போ, அதுலேயும் குறிப்பாக சகோதரி பனிமலர் மங்கை இங்கே பேசுகிறப்போ நல்ல கருத்தை சொன்னாங்க. தண்ணி தான் அதையே தான் பேசிட்டீங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பிரச்சனை பேசுங்கன்னு சொல்லி வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது இப்போ எதிர்கட்சியாக இருந்து இதெல்லாம் செய்ய முடியல. ஆக அதெல்லாம் நம்ம செய்யணும்னா இப்போ நினச்சே பார்க்க முடியாது. ஆட்சிக்கு வந்தால் தான் அதை செய்ய முடியும். ஆக ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இன்னைக்கு உங்களிடத்துல வந்திருக்கு என்பதற்கு இதுதான் எடுத்துக்கிறேன். ஆக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன்னு தயவுசெய்து நினைச்சிடக்கூடாது. ஆக எப்போதுமே ஒரு ஆட்சிக்கு வர்றோம்னா அந்த ஆட்சியை, அந்த பதவிகளை ஏதோ பதவிகளாக நினைச்சிடக்கூடாது, ஒரு பொறுப்பாக நினைக்கணும். ஆக மக்கள் நம்மை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஆக அந்த மக்களுடைய நம்பிக்கை ஏற்ற வகையில் நாம் பொறுப்பாக நம்முடைய கடமையை ஆற்ற அந்த பதவியை பயன்படுத்த வேண்டும். ஆக அந்த நிலையிலிருந்து நான் என்றைக்கு நிச்சயம் பின்வாங்க மாட்டேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அந்த நிலையிலே தான் நீங்கள் நல்ல கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே குறிப்பாக குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இங்கே சொன்ன அத்தனை கோரிக்கைகளையும் நாங்கள் இங்கே குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த நிலைகள் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுகிற போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கையோடு வந்து இங்கே சொல்லியிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்து நாங்கள் உங்களுக்கு துணை நிற்க கடமையாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே அதே போல் குப்பை பிரச்சனைலாம் சொன்னீங்க. அடுத்து சாலை வசதிகள், போக்குவரத்து பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள், வேலைவாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய அந்த வண்டிகள் வேலை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஏற்கனவே நடைபெற்ற இதே போன்ற பேசலாமாங்க என்ற நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த முதல் கூட்டத்தில் படிப்பதற்கு எங்களுக்கு லேப்டாப் வேண்டும் என்று ஒரு மாணவி வந்து இங்கே ஒரு மனு கொடுத்துருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அந்த மாணவியுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் உடனே போகிறோம். போய் லேப்டாப்பை கையோடு கொடுத்துட்டு அந்த பணியில் எங்களால் முடிந்த அந்த காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளுக்குரிய நடவடிக்கைகளில் நாங்கள் நிச்சயம் ஈடுபடுவோம். இந்த நம்பிக்கையை மீண்டும் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி
அதே போல் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்து நீங்கள் எல்லாம் விடைபெறுவதற்கு முன்பு ஒவ்வொருவராக வந்து நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆசை இருக்குது இல்லையா, எனக்கு அதிகமாக ஆசை இருக்குது உங்களோட புகைப்படம் எடுத்துக்கொள்ள. எனவே இதை நீங்களும் பயன்படுத்த நானும் பயன்படுத்திக் கொள்ள காத்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, அந்த புகைப்படங்கள் உரிய நேரத்தில் உரிய வகையில் நேரடியாக உங்களுடைய வீட்டிற்கே வந்து சேர இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டி உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.